அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாநகர் பகுதிகளில் மாலையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். அந்த மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருதா? கூடுதல் விவரங்கள். மதுரை மாவட்டம் முழுவதிலும் இந்த காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. காலை 4 மணி வரை கொளுத்திய வெயிலின் தாக்கத்தால் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காணலில் மழைநீர் போல தென்பட்டது. பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு காலை முதல் மாலை 4 மணி வரை வெயில் சுட்டெடுத்த நிலையில் திடீரென மாலை 5 மணிக்கு மேகமூட்டம் வரத் தொடங்கி இருள் சூழ்ந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்ய தொடங்கியது. மதுரை மாநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அண்ணா பேருந்து நிலையம், திம்மக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, ரயில்வே நிலையம், காமராஜர் சாலை, அண்ணா நகர், ஆணையூர், முனிச்சாலை, செத்துவாசல், கடச்சினேந்தல், ஓப்பலாப்பிடித்துறை ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை தொடர்ந்து பெய்து வந்தது. சாலைகளில் மழை நீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளித்தது. இதனால் காரணமாக சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் மழை நீரில் மூழ்கியபடி சென்று இருக்கிறது. கனமழை காரணமாக மதுரை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பள்ளி கல்லூரி முடிந்து வீடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் பேருந்து நிலையங்களை நீண்ட நேரமாக காத்திருந்தார்கள். அதே போல் வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி மிகவும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளானார்கள். தற்பொழுது மழை நின்றதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. மதுரை மாநகரம் முழுவதும் அங்கங்கே பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.